Hello friends, welcome back to my channel Madras to Qatar. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னதுன்னா மட்டன் Chettinad ஸ்டைல்ல மட்டன் எலும்பு ரசம் தான் இன்னைக்கு பார்க்க போறது. இந்த எலும்பு ரசம் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு வெச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நம்ம சூப் மாதிரி கூட குடிக்கலாம். இதுக்கு பண்றதுக்கு நான் எடுத்துக்கிறது வந்து 200 கிராம் அளவுக்கு மட்டனோட எலும்பு எடுத்துர்க்கேன். நீங்கள் இந்த கத்தாரில் இருக்கீங்க அந்த மாதிரினா நீங்கள் இந்தியன் மட்டனாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி எலும்பு ரசம் வைக்கிறதுக்கு. இப்போது இதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக குக்கரில் சேர்த்துட்டேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே இதில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த மட்டன் எலும்பு ரசம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இத்தனை விசில் வரணும் அத்தனை விசில் வரணும்னு எந்த கணக்கும் இல்லை. ஒரு 25 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுருங்க. அந்த எலும்பு வந்து நல்லா மாவு மாதிரி வேகணும். அந்த அளவுக்கு வெந்துச்சுனா தான் அதில் இருக்க சூப்பெல்லாம் இறங்கும். இப்போ அது வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுக்கணும். அதுக்காக ஒரு பேனில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் முழு தனியா, மல்லி விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்த தனியா வந்து சேர்த்துருக்கேன். கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போது இதை லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிளகு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த 2 காஞ்ச மிளகாவும் 1/2 டீஸ்பூன் மிளகுமே நல்ல காரம் வந்து கொடுக்கும். இன்னும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து லோ ஃப்ளேமில் வதங்கும் போது கரியாது. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து வறுத்துட்டிங்கன்னா இது வந்து கரிஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் மட்டும் வச்சு இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வறுப்படும் போது இதுலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த சீரகம் சோம்பெல்லாம் வறுப்படும் போது இப்போ பார்த்தீங்கன்னா சீரகம் சோம்பெல்லாம் லேசாக கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மாறினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. இது கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் வந்து ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் தோலோட. அடுத்து ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பூண்டை வந்து நம்ம தோலோட தட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயத்தை நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவும் வெந்துருச்சு. நமக்கு நல்லாவே அந்த சூப் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்து தான் இதை செய்ய போகிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்து செஞ்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் தட்டி வச்சுருக்க பூண்டை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் பொரிய விட்டுருங்க. அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த எண்ணெயில். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இந்த பூண்டெல்லாம் நல்லா வதங்கும் போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த ரசத்துக்கு. இப்போது இது நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம் இல்லையா, அதனால் உப்பு வந்து நீங்கள் பார்த்துட்டு அதில் இல்லை அப்படின்னா இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு இல்லாததுனால நான் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, இந்த வறுத்த அரைச்ச மசாலா மட்டும்தான். அதே மாதிரி இந்த மசாலா சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப மசாலாவை வந்து வதங்க விட்டுறாதீங்க.
இது ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் சூப்பை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் சேர்ந்து இந்த சூப்போடு நல்லா வந்து கொதிச்சிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட செட்டிநாட் ஸ்டைல் மட்டன் எலும்பு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா மிளகு சீரகம் எல்லாம் சேர்க்கறதுனால இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கும் இது ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது. அதனால் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் செய்யும் போது எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பபாய், டேக் கேர்.